அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நாம் இப்போ நமது தொலைக்காட்சியின் மூலமாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 கிரகங்கள் நவகிரகங்களில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடியது. அதனால தான் நவகிரகத்தில் நான் சில பேர்கிட்டலாம் 9 கிரகம் இருக்குது, அதனுடைய பேர் தெரியுமான்னு கேட்டால் எடுத்தோடனே இந்த பேர் தான் சொல்லுவான். ஆனால் இந்த கிரகத்தினுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது கிரகம் இது. ஆனால் அவன் சொல்லக்கூடிய முதல் பேர் இதை சொல்லுவான். ஏன்னா பயம் அப்படி, இது ஒன்று தான் தெரியும் நிறைய பேருக்கு, நான் சொல்லவே வேண்டியதில்லை. நீங்களே இது என்ன கிரகம்னு இப்போ முடிவு பண்ணியிருக்கான். இவர் தான் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியவர், அதிகமாக பயமுறுத்தக்கூடியவர், அதிக கெடுதல்களையும் செய்யக்கூடியவர், அதிக நன்மைகளையும் செய்யக்கூடியவர். நல்ல இடத்துலேருந்து இவர் நன்மை பண்ண ஆரம்பிச்சுட்டா இவர் கொடுக்கறத எந்த கிரகமும் தடுக்க முடியாது. ஆனால் அளவாக தான் நன்மை செய்வார். கெடுதல் அதிகம், நன்மை குறைவு. 9 ராசிகளுக்கு கெடுதல், 3 ராசிகளுக்கு நன்மை. எப்போவுமே அந்த 3 ராசிகளும் ரொம்ப கீழே இருந்து அதீதமான உயரத்துக்கு டாப்புக்கு போக கொண்டே உட்கார வச்சிருவார். அவர் கொடுக்கணும்னு நினச்சிட்டா யாருமே மாற்ற முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான கிரகம். புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? அதே மாதிரி வச்சு செய்யணும்னு நினச்சா எந்த ஆளாக இருந்தாலும் சிவபெருமானாக இருந்தாலும் விடமாட்டார், பழி வாங்கிடுவார். அப்பேற்பட்ட கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனைஸ்வரன் பேர். சனைகி சரண், பொதுவாக சனீஸ்வரன் எல்லாம் சொல்கிறோம். சனீஸ்வரன்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நிறையா ஜோதிடர்கள் ஈஸ்வரன் சிவபெருமான் கொடுத்தது சுத்தமாக சம்மந்தமே இல்லாத வாக்கியம் அது. சனைகி அப்படின்னா மெதுவாக அர்த்தம், சரண் அப்படின்னா நடக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சனைகி சரண், சனைஸ்வரன். அப்போ மெதுவாக நடக்கக்கூடிய கிரகம். ஏன் மெதுவாக நடக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போயே ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கும்போது இந்த ஜாதிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்னது ஒரு வாக்கியம் சொன்னார். இருக்கிறதுலே உயர்ந்த ஜாதி எது, இருக்கிறதுலே ரொம்ப தாழ்ந்த ஜாதி எதுன்னு. அந்த இருக்கிறதுலே ரொம்ப தாழ்ந்த நீச்ச ஜாதியை சார்ந்தவர் சனி பகவான். அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் முடவனவர், அதில் ஊனமுற்றோர், பார்த்தாலே கேவலமாக இருப்பார், அசிங்கமாக இருப்பார், ரொம்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர். ஆனால் அதனால தான் கடுமையான கெட்ட பலன்களை தரக்கூடியவர். அவரை கண்டு எல்லாம் பயந்துக்கிறது. இதெல்லாம் விளையாட்டு இல்லை. இது 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வர்ணம் உண்டு, ஒவ்வொரு மொழி இருக்குது, ஒரு பாஷை இருக்குது, இது எல்லாத்துக்கும் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தருக்கு தெலுங்கு, கன்னடம், தமிழ் இந்த மாதிரி பேசக்கூடிய கிரகங்கள், பிடிச்ச புஷ்பம், பிடிச்ச கலரு, பிடிச்ச திசை. இதில் சனிக்கு மேற்கு. கருப்புன்னு எல்லாம் சொல்கிறீங்களா, கருப்பு கிடையாது. சனி பகவானுக்கு நீலம். நீலாஞ்சன சமாபாசம், ரவி புத்திரம் யமாகிரஜம், சூரியனுடைய பையன், யமனுடைய தம்பி. சாயா மார்த்தாண்ட சம்பூதம். மார்த்தாண்டன்னா யார்? சூரியனுடைய பேர் தான் மார்த்தாண்டன். சாயாங்கிறது சனியினுடைய அம்மா, சூரியனுடைய செகண்ட் ஒய்ஃப். சாயான்னா நிழல், சூரியன்னா வெளிச்சம். நிழல் சூரியனுடைய தெரியாத மனைவி. அது ரெண்டுக்கும் அன்ஆத்தரைஸ்டாக பிறந்தவர் தான் சனி பகவான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது இப்படியெல்லாம் அவருடைய கதையை எடுத்துனோம்னா, புராணம் எடுத்துனோம்னா நிறைய சொல்லலாம். நான் போகிற விஷயம் வேறு, அவரை பற்றி பெருமையாக பேசுகிறதுங்கிறது வேறு. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி உக்கிரமான சுபாவம், கொடூரமான எண்ணங்கள், கொடூரமான பழக்க வழக்கங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள், நொண்டி நடக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதும் அன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதும் பார்த்தோம்னா இவர் கீழ்த்தரமான எண்ணங்கள், கீழ்த்தரமான புத்திகள், கீழ்த்தரமான நடத்தைகள், அதுக்கெல்லாம் இவர் தான் அதிபதி. அந்த மாதிரி அவர் காலகட்டத்தில் அவர் கெடுதல் பண்ணும் பொழுது நம்மளையும் அந்த மாதிரி கொண்டே வச்சிருவார். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம், செயல், சிந்தனை கீழ்த்தரமாயிரும். ஒரு நடவடிக்கை அந்த மாதிரி ஆயிடும். யாராக இருந்தாலும் சரி, நீ எல்லாம் இதை பண்ணலாமா, நீங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரலாமா, என்னையே ஒருத்தர் கேள்வி கேட்பான். நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய நேரம் அப்படி இருந்தால் நான் இந்த இடத்துக்கு போய்தான் ஆகணும். யாரும் எதையும் மாற்ற முடியாது. அப்போது அந்த சனி வரும் காலகட்டத்தில் எதற்காக இதை சொல்கிறேன்னா, தனுசு ராசி இதெல்லாம் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. சனி பகவான் சனைகி சரண்னா மெதுவாக நடப்பவன். ஏன்னா ஒரு கால் நொண்டியவருக்கு. அப்போது சனியை திருப்திப்படுத்தணும்னா கண்டிப்பாக ஜாதியை குறிப்பில்லை, நம்மளை விட கீழே இருக்கக்கூடியவர்கள், அதுவும் உடவனாக ஹேண்டிகேப்டாக இருக்கக்கூடியவனுக்கு நாம் தான தர்மம் செய்தால் சனி பகவானுக்கு பிரத்யட்சமாக வழிபாடுகள் செய்ததனுடைய பலன் கிடைக்கும். அது நான் பரிகாரத்தில் சொல்ல வேண்டிய வாக்கியம், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ தனுசு ராசியான நமக்கு இவ்வளவு நாளாக மிகச்சிறப்பானதொரு நன்மை கொடுத்துருந்தார். நான் சொன்ன மாதிரி 3 ராசிக்கு நன்மை செய்வார்னு சொன்னதில் 3ஆம் இடம், ஃபஸ்ட்டு 3, 6, 11 3ஆம் இடமாக இருந்த தங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாரார். எப்போ? மார்ச் மாதம் 29ஆம் நாள் 2025ஆம் ஆண்டு, அடுத்த வருஷம் மார்ச் மாதம். கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகும் பொழுது தங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுது அர்த்த அஷ்டமம்னு பேர். அர்த்தம்னா பாதி, அஷ்டமம்னா 8, 8ல் பாதி 4. 4ஆம் இடத்திற்கு வரும் பொழுது என்னென்ன நன்மைன்னு சொல்ல மாட்டேன், என்னென்ன தீமைகள் மட்டும்தான். கன்ஃபார்ம்டு தீமைங்கிறது 8க்கும் 4க்கும் தீமைங்கிறது கன்ஃபார்ம் எப்போவுமே.
அதில் எப்பேற்பட்ட தீமைகள் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதில் புலிப்பாணி சித்தர், நான் சொல்லலை இந்த பாடல்கள், புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லியிருக்கார், அவர் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும், இப்படி தான் இருக்குங்கிறத பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்கார். அந்த பாடல்களையும் பாடல்களுடைய விளக்க உரையும் பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கறது தான் இந்த பதிவு. அதனால் தனுசு ராசி நேயர்கள் கவனமாக இந்த பதிவை பாருங்கள். 4ஆம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டங்கள் 4 கடுமையாம் சனி செய் நிற்கில். 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது கண்டங்கள், நான் முதல்ல சொன்ன 8ஆம் இடத்துக்கு அதே பலன்தான், அதீதமான கண்டங்கள் உண்டாகும். அதாவது கண்டம் அப்படின்னாலே பொதுவாக தேவையில்லாத ஒரு பயம், தண்ணியில் கண்டம், போக்குவரத்தில் கண்டம், பேச்சில் கண்டம், பிரயாணத்தில் கண்டம், கண்டம்னா தப்பி பிழைப்பது அப்படிங்கிறது ஆகும். அப்போ 4 கண்டம் அப்படிங்கும் பொழுது பொதுவாக 4ஆம் இடத்துல வரும் பொழுது தப்பி பிழைச்சி தான் வாழணும். உயிர் பயம், உயிர் கண்டம், கண்டங்கள் 4 கடுமையாக ஏற்படும், தெரிஞ்சுக்கணும். ரொம்ப உடல் உபாதைகள், செத்து பிழைக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கண்டம், வெளிப்படையாக சொல்லிட்டு. தண்டங்கள் மிக உண்டாகும், தண்ட செலவுகள், தொட்டதுக்கெல்லாம் தண்ட செலவு. ₹1 முடிகிற வேலை 10,000 ரூபா. ஒன்றுமில்லை, ஹெல்மெட் இருக்கும், வண்டியில் வச்சுருப்பீங்க, போட்டு வந்திருக்க மாட்டேங்க, பிடிப்பாங்க. எல்லாம் இருந்தும் தண்ட செலவு அழுது தான் ஆகணும், பெயின் கட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எத்தனையோ தண்ட செலவுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து போகும், 2.5 வருஷத்துக்கு பொறுமையாக வரும், கவலைப்பட வேணாம், ஒவ்வொன்றா வரும், அனுபவிக்கலாம். தண்டங்கள் மிக உண்டாகும், பொருள் நாசமாகும், திரவிய நாசம் உண்டாகும், இருக்கிற பொருளை விற்று சாப்பிடணும், இடமாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும், அங்குமிங்கும் ஓடி அலைதல், கொண்டதோர் மனைவி வேறா மனைவி மக்கள், தாய் தந்தை சகோதரர்கள் பந்து மித்திரர்கள் நண்பர்கள் விட்டு பிரிந்து செல்வார்கள். போடா நீமாச்சு, எல்லாத்தையும் வெறுத்துப்போம், எல்லாத்தையும் பகச்சுப்போம் ஒரு காலகட்டத்தில். குறித்து செட்டு நஷ்டம், எல்லாம் முடிஞ்சது. குறிப்பாக எந்த காரியத்தை செய்வோம், யாரை நம்பி நாம் இதை இறங்கி மற்றவனை பகைத்துக் கொள்ளிக்கிறோமோ நம்புகிறவன் நம்மளை கைவிடுவான். இப்போ தனிமையில் நினைப்போம், அழுதுண்டு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, நஷ்டம் ஏற்படும். பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரு, எல்லாம் இருக்கக்கூடிய நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போய் வாழ வழி தெரியலாமல் அலைய அங்குமிங்கும் அலைதல் அப்படிங்கிறத உண்டாக்குறார். மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அது என்ன விளக்க உரையில் என்ன போட்டிருக்காரு 4ஆம் இடத்துல, ஸ்திரீகள் பந்துக்கள் பொருள் நாற்றம், சொந்த பந்தம், பெண்கள், பொருள், இவர்களுடைய நாசம் ஏற்படுது. மனையால் தனம், பொண்டாட்டி பொருளாதாரத்திலிருந்து விடுபட்டுறான், விட்டு போயிடுறாங்க. அதே தான் அதனுடைய விளக்க உரை தான். மனதானது எல்லா விஷயங்களையும் கெட்டதாய் சிந்திக்கும், தீய செயல்களில் ஈடுபடுவோம், பாம்பின் கதிக்கு ஒப்பாவோம், பந்து விரோதம், சுகஹானி, ஹானின்னா தோஷம், சுகத்துக்கு தோஷம், அசுகம், கலத்திரஹானி, மனைவிக்கு நோய், அரிஷ்டம், ஸ்தான சலனம், ஸ்தானம்னா இடம், சலனம்னா ஆட்டம், இருக்கிற இடத்துக்கு ஆட்டம் கண்டு போயிடுவோம், ஸ்தான சலனம், தேகபீடை, மனக்லேசம், 10 நாள் தீட்டு, பங்காளி போகிறது. இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை மட்டுமே போட்டிருக்காரு. 4ஆம் இடத்து சனி 8ஆம் இடத்து சனிக்கெல்லாம் நன்மைன்னு நான் சொல்ல முடியாது. நிறையா பேர் ஜோதிடர் வேணால் உங்கள் மனசாந்திக்கு வேறு யூடியூப்ல எல்லாம் நன்மைன்னு சொல்லலாம், ஆனால் அது பொய்யான வார்த்தைகள், நன்மை நடக்க வாய்ப்பில்லை. இப்போ என்ன பண்ணுறது, டிசீஸ் வந்தாச்சு, ட்ரீட்மெண்ட் தான் அடுத்தது. டைரெக்டாக என்ன ட்ரீட்மெண்ட், கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும், அதுதான் ட்ரீட்மெண்ட். தனுசு ராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அந்த நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் பிறந்த நேரத்தில் இருந்த குறிப்பில் சனி பகவான் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறார், நன்மை செய்கிறாரா, என்ன தசாபுத்தி நடக்குது, பார்வை, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து அதில் நன்மை தந்தால் இதை பற்றி டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம். அதிலையும் தீமை அப்படின்னால் அவசியம் பரிகாரம் நம்ம செய்யணும். அதை பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் நீங்களே பார்த்துக்கலாம். இப்படி பார்க்க தெரியாத பட்சத்தில் தாராளமாக இதில் ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் வரும், 9865098370 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் சாதாரண விஷயம் இல்லை. சந்திர பயிற்சினா 2.5 நாளில் முடிஞ்சிடும். இது 2.5 வருஷம். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுனா தான் 2.5 வருஷத்தை ஓட்ட முடியும். சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து பரிகாரங்களையும் செய்து கொண்டு சனி பகவானுடைய தோஷத்திலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.